என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் எனக்கும் என் பிள்ளையான உனக்கும் ஒரு போட்டி வைத்திருக்கிறேன். உன்னால் என்னை அவ்வளவு சுலபமாக இந்த வெள்ளிக்கிழமையில் தொட்டுவிட முடியாது. அதையும் மீறி இந்த கருப்பனை நீ தொட்டுவிட்டாயானால், அதாவது இந்த கருப்பன் தன் கையில் வைத்திருக்கும் இந்த எலுமிச்சை பழத்தை நீ தொட்டுவிட்டாயானால், நிச்சயமாக நீ கேட்கின்ற ஒரு விஷயத்தை நாளைய விடியலில் நான் உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன்னோடு உடனிருந்து நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நன்மதிப்பு ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி தொடச் சொல்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டுமல்லவா? இதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் நிற்க வேண்டுமல்லவா? எதையும் சர்வசாதாரணமாக நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக என் பிள்ளைக்கு தருவதுமில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் அந்த விஷயத்தை பெறுவதற்கான தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி இருந்துவிட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் முன்னால் நின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக துணையிருந்து எடுத்து தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த காலங்களில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் எப்பொழுதும் உனக்கானதாக முன்னெச்சரிக்கையோடு நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். சரியது தவறு எது என்று என் பிள்ளை இனிமேலும் நீ நினைத்து பார்த்து கலங்கிவிட ஒன்றுமில்லை. கருப்பன் வந்துவிட்ட வாழ்க்கை இனி நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொன்னது போல எலுமிச்சை பழம் என்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல. அதை தொடுவது என்பது எல்லோராலும் முடிகின்ற காரியமும் அல்ல. உன்னால் அதை தொட முடியும். உன்னால் அந்த விஷயத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தொட்டுவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதனால் தானே அதை நீ தொட்டிருக்கிறாய். இது போன்ற நேரம் உனக்காக இந்த கருப்பன் வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி என்ன நடந்திருக்கிறது என்பது எல்லாமும் அடுத்தடுத்து நான் உனக்கு நிச்சயமாக காண்பித்து விடுவேன் அல்லவா? உன்னை தேடி இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்கிறாயா என்று முதலில் சிந்தித்து பார். உன்னோடு இருந்தவர்கள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள்? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொருவரும் உனக்காக என்னென்ன விஷயங்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் இந்த கருப்பனின் அருளோடு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி என் பிள்ளை கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக இந்த கருப்பன் முன்னின்று எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து நடந்து கொள். நான் இருக்கிறேன் என்பதும் நான் வருகிறேன் என்பதும் இனி வரும் காலங்களில் உனக்கு நன்மதிப்பை பெற்றுத்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரத்தை எதிர்கொள்வதும் நல்லதொரு சூழ்நிலையை நீ உணர்வதும் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் எதற்கும் கலங்க வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் என் பிள்ளை
நீ எதற்கும் மனமுடைந்து விடக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நீ கைவிடக்கூடாது. உனக்காகவே நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எவனொருவன் மனதில் நேர்மையான எண்ணங்கள் இருக்கிறதோ, யார் ஒருவர் மனதில் எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் போயிருக்கிறதோ, யார் ஒருவர் மனதில் யாருக்கும் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருக்கின்ற மனது யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இந்த எலுமிச்சை பழத்தை தொட்டிருக்க முடியும். அப்படியானால் என் பிள்ளை, நீ அதற்கு தகுதியான ஒரு குழந்தைதானே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது நீ சரியாக கவனிக்க தயாராகு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் உனக்கே என்று துணையிருக்கும் இந்த நாட்களில் என் பிள்ளை எதையுமே நீ கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் இனி அத்தனை மாற்றங்களும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் எதிர்பார்த்த ஒவ்வொன்றிலும் இனி நமக்கான நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலையையும் நாம் தொலைக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் நாள் மட்டும் உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு உருவாக்கி தருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் என்ற ஒரு உண்மையான உணர்வு என் பிள்ளை உனக்கும் என்னிடத்தில் இருக்கும் என்றால் நான் சொல்வது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக புரியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் அல்லவா. எதிலுமே நாம் யோசிக்கும்படியான சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த இடத்திலும் உனக்கு ஒரு துன்பமோ கவலையோ உன்னை தொடர்ந்து இருக்கும் என்றால் அதையெல்லாமும் ஒரு ஓரமாக நீ ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக முதலில் புரிந்து கொள். உனக்கு நடக்கும் நன்மதிப்பை நீ என்னவென்று முதலில் தெரிந்து கொள். யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்திருக்கிறது, எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இவ்வளவு வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ முதலில் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடு. சுற்றியிருந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தும் எண்ணம் யாருக்குள் அதிகமாக இருக்கிறதோ அவர்களால் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் போதும். இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ மன வருத்தம் கொள்ளாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதொரு தீர்வை உனக்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா? நீயும் அதற்கு தகுந்தாற்போல ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக முன்னெடுத்து வர வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ முன்கொண்டு வந்து நிற்க வேண்டும். என் தங்கமே, மற்றவர்களிடம் எதிர்பார்த்து நின்றதனால்தான் உனக்கு இந்த ஏமாற்றம் உன் வாழ்க்கையில் அதிகமாக துன்பத்தை தருகிறது. மற்றவர்களை எல்லாமும் நீ கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால், யாரையும் பெரிதுபடுத்தாமல் நீ பொருட்படுத்தாமல் இருந்திருப்பாயானால் இவ்வளவு பெரிய கஷ்டம் உனக்கு வந்திருக்காது. உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாகவே கடந்து வந்திருப்பாய். எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற மனப்பக்குவத்திற்குள் நிச்சயமாக நீ வந்திருப்பாய். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவாகி இருந்திருக்கும். நீ நினைத்த விஷயங்கள் அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைத்திருக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும்.
உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது என்னவென்று நீ யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் இழந்தது எல்லாமும் போதும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இனி உன்னை நான் நிச்சயமாக சந்தோஷமாக உருவாக்குவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனத்தெளிவோடு நான் உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல புரிதல் ஒன்று வேண்டும். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்காக வாழ்ந்துவிட ஒரு நல்ல தெளிவு ஒன்று நமக்குள் வேண்டும். அது மட்டும் நமக்குள் இருந்து விட்டது என்றால் இனி எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக எதிர்கொள்ளும் நேரம் நமக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தே தீரும். கருப்பனின் கையில் இருக்கும் எலுமிச்சை பழத்தை தொட்ட என் பிள்ளை, இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்தை நீ அடைந்தே தீருவாய். உனக்காக வேண்டி நான் வருவதும் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு வெற்றியை பரிசாக கொடுப்பதும் இனி எப்பொழுதும் நான் இருக்கும் காலத்தில் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நாம் நினைத்து கூட பார்த்திடாத அளவிற்கு எதிர்வரக்கூடிய நேரங்களில் என் பிள்ளை மிகப்பெரிய வெற்றியையும் நீ அடைந்தே தீருவாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ மேன்மைப்படுத்தி கொண்டே இரு. முடியாது என்று சொன்ன காரியம் கூட இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் நேரத்தில் உனக்கான நிலையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் உன் வாழ்க்கையை எப்படி எல்லாமோ மாற்றுகிறது என்று இனி வரும் நாட்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும். சுற்றி இருக்கும் தீமைகளை வேறறுக்க எந்த நிலையில் எல்லாமும் நான் உன்னோடு கை கோர்த்து நிற்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதையும் உணர்ந்து இனி எப்படியும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, என்னை தொட்ட என் பிள்ளைக்கு நினைத்த ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் உறுதியாக கொடுக்கத்தான் போகிறேன். உனக்கான நேரத்தை நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக சரி செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கையோடு நாம் எதையும் இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்யும்படி ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை தேடி நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் நாம் இருக்கும் இந்த நேரம் நமக்கான ஒரு வெற்றியை இந்த வாழ்க்கை நமக்கு சரியாக கொடுக்கும் நேரம். நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து கொடுக்கும் இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்லதையே சொல்ல எந்த நாளும் இந்த கருப்பன் உனக்கு எடுத்து வந்த இது போன்ற விஷயங்களினால் நீ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தீருவாய். முடியாது என்று யாரும் இங்கு சாதிக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நீ நினைத்தால் இங்கு எதையும் நிச்சயமாக பெற்றுவிட முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா? அது போதும். இனி வேறு எதையுமே நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. வேறு எதை பற்றியுமே சிந்தித்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லா நிலைகளையும் நான் முறியடித்து விடுவேன். உன்னை சுற்றி வரும் சூழ்ச்சிகளை எல்லாமும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். இனி அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுமையையும் உனக்கு வெற்றிகரமாக இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிடுவதாக இல்லை. இந்த கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகுவதாக இல்லை. உனக்காக நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ தெளிவான மனநிலையோடு எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. எதையுமே பெற்றுக்கொண்டு
இந்த வாழ்க்கையை நீ அடையத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை நிலையிலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்காக எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் உனக்கென்று மீட்டு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் நீ எப்பொழுதும் முன்னேறிக் கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மை. அப்பன் சொல்லச் சொல்ல உனக்கு எல்லா வெற்றியும் இனி சரியாகவே கிடைக்கும் என்பதுதான் உண்மை. எந்த நேரமும் இனி என் பிள்ளை எதையுமே எண்ணி கலங்காமல் உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். உனக்கான நேரத்தை நீ நிச்சயமாக எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாயானால் சந்தோஷம் என்பதனை இனி என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. கருப்பனுக்கு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைவதுதானே வேலை. நான் வேறு எதையுமே யோசிப்பது கிடையாது. நீ என்ன மனநிலையில் இருக்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உனக்கான தேவைகளை நடத்திவிட முடிவு செய்கின்றேன். இனிமேலும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களை நீ அப்படியே உன் மனதில் தேக்க வைத்து எதிர்வரக்கூடிய நேரங்களை எப்பொழுதும் நல்லதையே மற்றவர்களுக்கு செய்ய நாம் துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவும் மாறிவிடும் காலம். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் காலம் என்பதனையும் நீ மறக்காதே. இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த கருப்பன் உனக்காக முன்னின்று உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் நான் இருக்கிறேன். இனி எந்த இடத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கிறேன். உன்னை முழுமையாகவே நான் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் சுற்றி இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உறுதி செய்ய வேண்டும். எல்லாமும் உனக்கு நல்ல மனதை கொடுக்கும்படி இந்த கருப்பன் சொல்லும் விஷயங்களை நீ உறுதி செய்து கொண்டாலே போதும். உனக்கு நடப்பது எல்லாவற்றிலும் நீ மீண்டு வந்து விடுவாய். உனக்கான நேரங்களையும் உனக்கான தருணங்களையும் நிச்சயமாக நீ சரியாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் கலங்கி நிற்கும் இந்த காலங்களை நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய். முடியாது நடக்காது என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் எந்த ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக உன்னால் சரியாக உணர்ந்து விட முடியும். அதற்கு தகுந்தாற்போல இந்த கருப்பனின் அருளோடு வெற்றியை உறுதி செய்ய நீ தயாராகிவிடு. வெள்ளிக்கிழமை இரவில் கருப்பனின் வாக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்கிறாய் என்று அர்த்தம். உன்னை தேடி இந்த கருப்பன் நான் உன்னோடு உனக்கு துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அர்த்தம். கருப்பனை எப்பொழுதும் நான் உடனிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் அப்பனை மனதார என் பிள்ளை நம்பி எந்த ஒரு செயலையும் சரியாக செய். எதிலும் நீ கலங்கி நிற்காதே. நடக்காத விஷயங்கள் கூட உனக்கு நடத்தப்படும் உன் அப்பனால் என்று நான் பலமுறை உனக்கு வாக்கு தந்திருக்கிறேன். அதுபோலத்தான் இனியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரமே உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்து விடுவேன் என்பதுதான் உண்மை அல்லவா? இதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்துவிட நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதுதான் உண்மை.
கருப்பன் சொன்னது போல நீ நினைத்த ஒரு விஷயம் நாளை உன் கைகூடி வரும். அதை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன் வெற்றியும் அங்கே உறுதி செய்யப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.